தமிழ்நாட்டை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றும் நோக்கில் அரசு மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக திருவண்ணாமலையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாவக்கரை மற்றும் பல்லவன் நகர் பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். போதைப் பொருட்கள் பதுக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய தென்றல் என்ற மோப்பநாயின் உதவியுடன் வீதி வீதியாக சல்லடை போட்டு தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்த அதிரடி சோதனையின் போது போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதே பகுதியைச் சேர்ந்த ஹரி மற்றும் பப்ளு ஆகிய இருவரை போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் திருவண்ணாமலையை மையமாக வைத்து திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டங்களுக்கும் புதுவை மாநிலத்திற்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பெருமளவில் சப்ளை செய்து வந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இருவரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.